என் பெயர் அனிகேத். என் அத்தை தாய்ஜி வீட்டில் ஒரு பெரிய விருந்து வைத்திருந்தார்கள். அவர்களின் மகன் அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் பெற்று வீடு திரும்புவதால் இந்த மகிழ்ச்சி. சிறு வயதிலிருந்தே என் மாமாவின் தாவுஜி தயவிலிருந்த என்னை அவர்கள் ஒரு அரசு பள்ளியில் சேர்த்திருந்தார்கள். இரவெல்லாம் நான் புத்தகங்களை படித்துக்கொண்டே இருப்பேன். இன்று என் அத்தை அனைவரையும் விருந்துக்கு அழைத்திருந்தபோது அவர் தனது டாக்டர் மகனின் வெற்றி கதைகளை பெருமையுடன் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார். திடீரென்று விருந்துக்கு வரும் உதவி ஆணையரை அசிஸ்டன்ட் கமிஷனர் வரவேற்க அனைவரும் மாலைகளுடன் வாசலை நோக்கி ஓடினர். என் அத்தையான பாவ்னா திரிபாதி ஓடி வந்து வாசலை பார்த்தபோது அவருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. காரணம், அங்கே உதவி ஆணையராக நின்றிருந்தது நான்தான். நான் அமைதியாக ஒரு மூலையில் நின்று இன்று வீட்டில் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்துக் கொண்டிருந்த முகேஷை பார்த்துக் கொண்டிருந்தேன். இன்று அவனுக்கும் பிறந்தநாள், எனக்கும் பிறந்தநாள். ஆனால் எங்களுக்கிடையே பாகுபாடு காட்டப்பட்டது. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. எனக்கு பொறுமை அதிகம். நான் அவர்களின் சொந்த மகன் இல்லை, அதனால் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாது என்பது எனக்கு தெரியும். நான் என்னை சமாளித்துக் கொண்டு அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்தேன். நான் வெளியே வந்து தோட்டத்தில் அமர்ந்தேன். இன்று நானும் முகேஷும் 10 வயதை அடைந்தோம். முகேஷ் ஒரு விலையுயர்ந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டிருந்தான். ஆனால் எனக்கு இந்த வீட்டில் பேசுவதற்கே அனுமதி இல்லை. நானும் படிக்க விரும்பினேன். வெற்றியடைய விரும்பினேன். என் இதயம் மிகுந்த சோகத்தில் மூழ்கியிருந்தது. நான் ஒரு குழந்தையாக இருந்தேன். குழந்தைகளின் மனதில் மற்றொரு குழந்தையின் விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதை பார்க்கும்போது தங்கள் விருப்பங்களும் அதேபோல் நிறைவேற வேண்டும் என்ற ஆசைகள் எழுவது இயல்பு. ஆனால் எல்லோருடைய விதியும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சிலர் ஏங்கி தவிக்கும் கண்களால் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். தங்கள் மனதை கொன்றாக வேண்டும். சிறிது நேரமே ஆகியிருந்தது. திடீரென்று என் பெயர் அழைக்கப்பட்டதை கேட்டேன். திரும்பி பார்த்தேன். அத்தை பிரதான வாசலில் நின்று கொண்டிருந்தார். நான் அமைதியாக அவர் அருகில் சென்றேன். நான் அவரிடம் பேசுவதற்கு முன்பே அவர் சொல்ல ஆரம்பித்தார். அனிகேத், இன்று இரவு நீ வீட்டிற்கு வெளியே இருப்பதே நல்லது. இன்று என் மகனின் பிறந்தநாள். என் உறவினர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் வருவார்கள். நீ இருப்பதால் எங்கள் மரியாதை குறைவதை நான் விரும்பவில்லை. உன்னை யாருக்கும் அறிமுகப்படுத்த நான் விரும்பவில்லை. அதனால் நீ வீட்டிற்கு வெளியே இருப்பதே நல்லது. மேலும் முகேஷ் பக்கத்தில் அதிகம் நெருங்க முயற்சிக்காதே. இன்று அவனிடம் இருந்து முற்றிலும் விலகியிரு. உன்னுடைய இந்த சில்லறைத்தனமான செயல்களால் அவனும் கெட்டுப்போகிறான். உன் சகவாசம் என் மகனை பாதிக்க நான் விரும்பவில்லை. அவர் சொன்னதை கேட்டு என் மனம் மிகவும் வருந்தியது. அவரது வார்த்தைகள் என் இதயத்தை மோசமாக பிளந்துவிட்டன. வெளிப்படையாக அவர் மோசமான வார்த்தைகளை சொல்லவில்லை என்றாலும் இன்று என்னுடைய பிறந்த நாள். ஒவ்வொரு மனிதனைப் போலவே இன்று நானும் என் பிறந்தநாளில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினேன். ஏனென்றால் பிறந்தநாள் என்பது அனைவருக்கும் ஒரு சிறப்பான நாள். ஆனால் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் கிடைப்பதில்லை. நான் அதை மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு அத்தையிடம், சரி அத்தை, நீங்கள் சொல்வது போலவே நான் செய்கிறேன். நான் முகேஷிடம் இருந்து விலகியிருப்பேன் என்றேன். அத்தை அங்கிருந்து சென்றுவிட்டார். ஆனால் நான் மீண்டும் வெளியே வந்து அமர்ந்தேன். என் கண்களிலிருந்து எப்போது கண்ணீர் வழிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் பிறந்த பிறகு என் பெற்றோர்கள் தினமும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். என் தாயார் தனது முதல் குழந்தை பெண்ணாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் இந்த உலகிற்கு வந்துவிட்டேன். இந்த காலத்திலும் பழைய காலத்திலும் மக்கள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் என் பெற்றோர்கள் நான் பிறந்தபோது முகம் சுளித்தனர். என் பிறப்பால் அவர்களில் யாரும் மகிழ்ச்சியடையவில்லை. என் பெற்றோர்கள் 2-3 நாட்களுக்கு ஒரு முறை சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். என் தந்தையாவது என் சார்பாக பேசுவார். என் தாயிடம், உனக்கு என்ன ஆச்சு? நமக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். நீ சந்தோஷப்பட வேண்டும். மகன்களுக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கூறுவார். அதற்கு என் தாயார் எப்போதும் ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்வார். என் மனதின் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இப்படிப்பட்ட குழந்தையால் என்ன பயன்? அவர்கள் இருவருமே என்னை வீட்டு வேலைக்காரியின் பொறுப்பில் விட்டுவிட்டுச் சென்று விடுவார்கள். வேலைக்காரிதான் என் வேலைகள் அனைத்தையும் செய்வார். நானும் மெல்ல மெல்ல அந்த வேலைக்காரிக்கு பழகிவிட்டேன். ஏனென்றால் என் பெற்றோர்களுக்கு தங்கள் மகனை கவனிக்க நேரமே இருக்கவில்லை. அந்த வேலைக்காரியைத்தான் நான் என் தாயாக நினைக்க ஆரம்பித்தேன். சாதாரணமாக கடவுள் கொடுத்த அனைத்தும் எங்களிடம் இருந்தது மைனஸ் மரியாதை, என் தந்தையின் செல்வம் மற்றும் பல. கடவுள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். எங்களிடம் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் ஏதேனும் குறைபாடு இருந்திருந்தால் அது கடவுளுக்கு நன்றி சொல்லும் குறைபாடுதான். நான் 6 மாத குழந்தையாக இருந்தபோது என் தாயார் மீண்டும் கர்ப்பமானார். ஆனால் என் பிறப்புக்குப் பிறகு அவர் மனம் அவ்வளவு கசப்படைந்திருந்தது. அவர் 2வது குழந்தையை விரும்பவே இல்லை. என் தந்தையுடன் சேர்ந்து கர்ப்பத்தை கலைப்பதற்காக மருத்துவமனைக்குச் சென்றார். ஆனால் அவர்கள் இருவரும் மீண்டும் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. மருத்துவமனையில் இருந்து திரும்பும் வழியில் அவர்களின் கார் ஒரு பயங்கரமான விபத்துக்குள்ளானது. அதில் அவர்கள் இருவரும் இறந்துவிட்டனர். அவர்கள் நிரந்தரமாக இந்த உலகை விட்டுச் சென்றுவிட்டனர்.
முதலில் அவர்கள் என் மீது அன்பு காட்டவில்லை, இப்போது அவர்கள் இருவரும் இறந்துவிட்டனர். நான் மிகவும் சிறியவனாக இருந்ததால் வேலைக்காரிதான் என்னை பார்த்து கொண்டார். அந்த நேரத்தில் என் பெற்றோர்கள் என் மீது அன்பு காட்டாவிட்டாலும் அவர்களின் பெயர் என்னுடன் இணைந்திருந்தது என்று கூட எனக்கு தெரியாது. இப்போது அவர்கள் இறந்துவிட்டதால் அந்த பெயரும் இந்த உலகிலிருந்து மறைந்துவிட்டது. வெறும் 6 மாத வயதில் எனக்கு என்ன நடந்தது என்று கூட எனக்கு தெரியாது. எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் என் மாமா தாவுஜி. அவர் என் தந்தையின் அண்ணன். மெல்ல மெல்ல அவர் என் தந்தையின் சொத்துக்களை அபகரிக்கத் தொடங்கினார். ஏனெனில் அவரது சகோதரரும் மனைவியும் இறந்துவிட்டார்கள். குழந்தை வெறும் 6 மாத குழந்தை, வேறு யாருமில்லை என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர் தந்திரமாக என் பெற்றோரின் சொத்துக்களை கைப்பற்றினார். அப்போது நான் யார் என்ன என்று எனக்கு தெரியாது. என் விதி எனக்கு என்ன செய்தது என்று கூட இன்னும் எனக்கு தெரியவில்லை. முதலில் அவர் என் தந்தையின் தொழிலை விற்றுவிட்டார். அவருக்கு கிடைத்த பணத்தை அவர் தன் சொந்த தொழிலில் முதலீடு செய்தார். சாதாரணமாக அவரிடமும் கடவுள் கொடுத்த அனைத்தும் இருந்தது. ஆனாலும் அவருடைய கவனம் என் தந்தையின் சொத்தின் மீது இருந்தது. அதைச் செய்வதில் அவர் வெற்றி பெற்றார். அதன் பிறகு அவர் எங்கள் வீட்டையும் கார்களையும் விற்றார். மேலும் சட்டப்பூர்வமாக என் காவலும் கஸ்டடி அவரது கைக்கு வந்தது. இதன் காரணமாக அனைத்தும் அவருக்கே கிடைத்தது. ஒரு பணக்கார தந்தையின் மகனாக இருந்தபோதிலும் என் வாழ்க்கை ஒரு வாட்ச்மேனின் மகனை விட மோசமாகிவிட்டது. நேரம் அதன் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. என் பெற்றோர்கள் என்னை கவனித்துக் கொள்ள நியமித்திருந்த அந்த வேலைக்காரி அவர்கள் இறந்த பிறகும் முழு 3 வருடங்கள் என்னை பார்த்து கொண்டார். அவர் 3 வருடங்கள் என்னை வளர்த்தார். பின்னர் மாமா அவரை வேலையை விட்டு நீக்கினார். ஏனெனில் அவர் சம்பள உயர்வு கேட்டார். அவர் சென்ற பிறகு என் வாழ்க்கை இன்னும் மோசமானது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே எனக்கு உணவு கிடைத்தது. என் உடைகளைப் பற்றியோ என் உணவு பழக்கத்தைப் பற்றியோ யாரும் கவலைப்படவில்லை. நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று யாருக்கும் தெரியவில்லை. எப்போதாவது வீட்டு வேலைக்காரர்கள் யாராவது என்னை பார்த்து என் மீது சிறிது அக்கறை காட்டுவார்கள். என் கை முகத்தை கழுவி உடை அணிவித்து உணவூட்டுவார்கள். இது அன்றாட கதையாக இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல நான் வளர்ந்தேன். மாமாவின் மகன் முகேஷும் என் வயதுடையவன்தான். என் அத்தை அவனை 6 வயதிலேயே பள்ளியில் சேர்த்தார். நானும் பள்ளிக்குச் சென்று படிக்க விரும்பினேன். நான் மாமாவிடம் நிறைய கெஞ்சினேன். மாமா, நானும் பள்ளிக்குச் சென்று படிக்க விரும்புகிறேன். ஒரு திறமையான மனிதனாக ஆக விரும்புகிறேன். தயவு செய்து என்னையும் சேருங்கள் என்று சொன்னேன். ஆனால் அத்தை வெளிப்படையாக மறுத்துவிட்டார். நம்மிடம் வீண் செலவு செய்ய பணமில்லை என்று அவர் கூறினார். அத்தை சொன்னது என் மாமாவிற்கு வேதவாக்காக இருந்தது. மாமா எப்போதாவது என் மீது பரிதாபப்படுவார். ஆனால் அத்தை இடையில் வந்து அவரை தடுத்து விடுவார். இதனால்தான் எனக்கு 10 வயதாகியும் படிப்பு என்ற பெயரில் எந்த கல்வியும் கிடைக்கவில்லை. நான் எவ்வளவோ கெஞ்சியும் என்னை பள்ளியில் சேர்க்கவில்லை. ஆனால் அவருடைய மகன் படிப்பைத் தொடங்கிவிட்டான். நான் அங்கே உட்கார்ந்த சிறிது நேரத்திலேயே திடீரென்று மாமா என் அருகில் வந்து அமர்ந்தார். நான் உடனே அவருக்கு மரியாதை செலுத்த எழுந்திருக்க முயன்றேன். அவர் என் கையை பிடித்துக்கொண்டு, மகனே, இன்று உனக்கும் பிறந்தநாள் என்பது எனக்கு தெரியும், நினைவிருக்கிறது. ஆனால் சூழ்நிலை காரணமாக நான் உன் பிறந்த நாளை கொண்டாட முடியாது. உன் அத்தையைப் பற்றி உனக்கு தெரியுமல்லவா, அவர் கோபப்படுவார். உனக்கு ஒரு பரிசும் கொடுக்க முடியாது. ஆமாம், ஆனால் உன் மனதின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். இன்று பரிசாக உன் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்தேன் என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்டு நான் முழுவதுமாக அவரை கவனிக்க ஆரம்பித்தேன். ஏனெனில் அவர் என் எந்த ஆசையை நிறைவேற்றப் போகிறார் என்று எனக்கு புரியவில்லை. சிறிது நேரம் அவர் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக என்னை பார்த்து, அனிகேத், நான் உன்னை இங்கிருக்கும் ஒரு அரசு பள்ளியில் சேர்த்திருக்கிறேன். நீ நாளை முதல் பள்ளிக்குச் செல்லலாம். மாலைக்குள் வேலைக்காரன் உனக்கு புத்தகங்கள், பை மற்றும் சீருடை ஆகியவற்றை கொண்டு வந்து தருவான். இப்போது பார், எனக்கு அங்கிருந்து எந்த புகாரும் வரக்கூடாது. பெற்றோர் கூட்டத்திற்கெல்லாம் நான் வரமாட்டேன். நான் வியாபாரத்தில் பிஸியாக இருக்கிறேன். எனக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது. அரசு பள்ளிக்கு செல்வது எனக்கு அழகாக இருக்காது. உண்மையில் அப்படிப்பட்ட அரசு பள்ளிகளின் பக்கமாக செல்வதை கூட நான் என் அவமானமாக கருதுகிறேன். உன் அத்தையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் சேர்க்கைக்காக சம்மதிக்க வைத்தேன் என்று உனக்கு தெரியுமா? இல்லையெனில் அவள் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாள். நான் அவளையும் சம்மதிக்க வைத்தேன். உனக்காக இன்று அந்த அரசு பள்ளிக்கும் சென்று உன் சேர்க்கையைப் பற்றி பேசினேன். அனிகேத், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா? அவர் சொன்னதைக் கேட்டு நான் உடனே அவர் கைகளைப் பிடித்து முத்தமிட்டு, மாமா, நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இன்று நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த பரிசை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்றேன். மாமா எனக்கு இன்று வாழ்க்கையின் அந்த மகிழ்ச்சியை கொடுத்திருந்தார். அதற்காக நான் மிகவும் ஏங்கிக் கொண்டிருந்தேன். மாமா, நான் எப்போதும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் உங்கள் வெற்றிக்காக வேண்டிக் கொண்டிருப்பேன். கடவுள் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்றேன்.
அவர் என் தலையில் கை வைத்து, உன் அத்தை கேட்டால் உன்னை யார் சேர்த்தது என்று கேட்டால் நீ வீட்டுக் காவலாளியின் சவுக்கிடார் பெயரை சொல். ஏனென்றால் நான் உன் அத்தையிடம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். நான் சரி என்று சொல்லி என் இடத்திலிருந்து எழுந்தேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அவர் உள்ளே சென்றுவிட்டார். நான் தோட்டத்தில் குதித்து குதித்து நடனமாட விரும்பினேன். என்னால் சொல்ல முடியாத அளவு மகிழ்ச்சியை நான் உணர்ந்தேன். நீண்ட நேரம் நான் அங்கேயே நின்று என் மகிழ்ச்சியை கொண்டாடினேன். பிறகு ஓடி காவலாளி அங்கிளிடம் சென்றேன். வீட்டில் உள்ள எல்லா வேலைக்காரர்களுடனும் எனக்கு நல்ல நட்பு இருந்தது. அவர்கள் அனைவரும் என்னிடம் நன்றாக பழகுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவருக்கும் சிறுவயதிலிருந்தே என்னை தெரியும். நானும் அவர்களுடன் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டேன். நான் சென்று காவலாளி அங்கிளை கட்டிப்பிடித்தேன். அவர் என் மகிழ்ச்சியை பார்த்து, என்ன ஆச்சுப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாயே என்றார். நான் அவர் கையை பிடித்து, அங்கிள், உங்களுக்கு தெரியுமா, இன்று நான் பள்ளியில் சேர்க்கப்பட்டேன். எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது என்றேன். காவலாளி அங்கிள், மகனே, அரசு பள்ளியில்தானே சேர்க்கப்பட்டாய். முதலாளியின் மகனைப் போல தனியார் பள்ளியில் உன் சேர்க்கை நடக்காது என்று எனக்கு தெரியும் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் தலையை மறுத்து ஆட்டி அவரை பார்த்து, அங்கிள், படிக்கும் குழந்தைகள் எங்கும் படிப்பார்கள் என்று நான் எங்கோ கேட்டேன். அரசு பள்ளி அல்லது தனியார் பள்ளி முக்கியமில்லை. முக்கியம் கல்விதான். நல்ல கல்வி பெற்று எங்கும் வெற்றியடையலாம். என்னை அரசு பள்ளியில் சேர்த்ததில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தனியார் பள்ளியில் இல்லை. எனக்கு இப்போது கல்வி கிடைக்கப் போகிறது என்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றேன். என் இந்த நடத்தையை பார்த்து அவர் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்து, மகனே, நீ ஒரு நாள் பெரிய ஆளாக வருவாய் என்றார். நேரம் அதன் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. இரவு வந்ததும் வீட்டில் ஒரு புயல் ஏற்பட்டது. அது முகேஷின் பிறந்தநாள் விருந்து போல் இல்லை, மாறாக அத்தையின் விருந்து போல் இருந்தது. அவரது தோழிகள், உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கூட்டமாக இருந்தார்கள். எல்லா இடங்களிலும் சத்தம் மட்டுமே இருந்தது. அதே சமயம் முகேஷ் ஒரு மூலையில் அமர்ந்து வீடியோ கேம் விளையாடிக் கொண்டிருந்தான். நான் முகேஷ் அருகில் சென்று அமர விரும்பினேன். ஆனால் அத்தை சொன்ன வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. அவர் என்னை அவமானப்படுத்திய விதத்தை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. அதனால் அமைதியாக வெளியே சென்று ஒரு மூலையில் அமர்ந்துவிட்டேன். கிட்டத்தட்ட அதிகாலை நள்ளிரவு 1:30 மணிக்கு விருந்தினர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள். நான் தோட்டத்தில் இருந்த புல் மீது படுத்து தூங்கிவிட்டேன். ஒரு வேலைக்காரன் என்னை வலுக்கட்டாயமாக எழுப்பி உள்ளே அழைத்து சென்றான். நான் என் சிறுவயதிலிருந்தே கழித்த ஒரு சேமிப்பு கிடங்கு போன்ற அறை எனக்கு ஒதுக்கப்பட்டது. நான் படுக்கையில் படுத்தவுடன் தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை ஒரு வேலைக்காரி என்னை எழுப்பவே என் கண் விழித்தது. அவள் கையில் சீருடை, பை, புத்தகங்கள் மற்றும் காலணிகளுடன் நின்று கொண்டிருந்தாள். நான் உடனே எழுந்து அமர்ந்தேன். அவள் அந்த பொருட்களை என் பக்கம் நீட்டி, அனிகேத் மகனே, சீக்கிரம் தயாராகு. காவலாளி உன்னை பள்ளிக்கு அழைத்துச் செல்வார். முதலாளி பொருட்களை அனுப்பிவிட்டார் என்றாள். நான் அந்த பொருட்களை பார்த்தபோது என் கண்கள் கலங்கின. வாழ்க்கை இவ்வளவு அழகாக மாறும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. எனக்கு ஒருபோதும் கல்வி கிடைக்காது என்று நினைத்தேன். ஆனால் இன்று என் கனவு நனவாகப் போகிறது. நான் விரைவாக என் கண்களை துடைத்து வேலைக்காரிக்கு நன்றி சொல்லிவிட்டு கழிப்பறைக்கு சென்றேன். குளித்துவிட்டு ஆடை மாற்றிக்கொண்டு டை கட்டினேன். பள்ளிப்பையுடன் வெளியே வந்தேன். என் வாழ்க்கையில் ஒரு புயல் வரப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அரசு பள்ளியின் சீருடையை அணிந்திருந்தேன். நீல நிற பேண்ட், வெள்ளை நிற சட்டை மற்றும் கழுத்தில் டை. அதே சமயம் அவரது மகன் வெள்ளை பேண்ட், சட்டையில் மிகவும் ஸ்மார்ட்டாக இருந்தான். ஆனால் இருந்தபோதிலும் கடவுள் எப்போதும் என்னை அவனை விடச் சிறப்பாகவே வைத்திருந்தார். நான் அருகில் சென்று மாமாவுக்கு வணக்கம் சொல்லி அவர் கால்களை தொட்டேன். அப்போது என் அத்தை திடீரென்று என் டையை இழுத்து, படிக்க ரொம்ப ஆசையா உனக்கு? போ போ, அரசு பள்ளியில் உனக்கு தெரியும் அங்குள்ள நிலைமை எப்படி இருக்கும் என்று. உன் மனதில் ஓடும் விஷயங்களை மாலையில் நான் உனக்குச் சொல்கிறேன். என் அனுமதியின்றி இந்த முடிவை எடுத்த அந்த காவலாளியை நான் நன்றாக கவனிக்கிறேன் என்றார். நான் பயந்த கண்களுடன் மாமாவை பார்த்தேன். அவர் கண்களால் போகும்படி சைகை செய்தார். நான் எதுவும் பேசாமல் வெளியேறினேன். நான் வெளியே வந்தபோது காவலாளி அங்கிள் குனிந்து என் மீது பாசம் காட்டினார். அவர் என் கையில் ஒரு 50 ரூபாய் நோட்டை திணித்து என் முடியைச் சரிசெய்து, 2 மணி நேரம் கழித்து இடைவேளை இருக்கும், குழந்தைகள் பொருட்களை வாங்கி சாப்பிடுவார்கள், நீயும் இந்த பணத்தில் வாங்கி சாப்பிடு. உன்னை நன்றாக கவனித்துக்கொள். படிப்பில் கவனம் செலுத்து, தவறான குழந்தைகளிடம் எச்சரிக்கையாக இரு. அரசு பள்ளி குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். யாரிடமும் சண்டையிட வேண்டாம், மாறாக எல்லாரிடமும் நன்றாக நடந்துகொள். அவர் சொன்னதைக் கேட்டு நான் தலையாட்டினேன். காவலாளி அங்கிளுடன் பள்ளிக்குச் சென்றேன். ஒரு சிறிய தூரம் நடந்த பிறகு நான் பள்ளியை அடைந்தேன். அவர் மீண்டும் எனக்கு அறிவுரை கூறி, பார் மகனே, உன்னை பாதுகாத்துக்கொள். எந்த குழந்தையுடனும் மரியாதையின்றி பேச வேண்டாம். நீ உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. தேவையற்ற விஷயங்களில் இல்லை.
யாராவது உன்னிடம் மரியாதையின்றி பேசினால் நீ உன் அத்தைக்கும் மாமாவுக்கும் முன்னால் கொடுப்பது போல அதே எதிர்வினையைக் கொடு. எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. நீ ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றியடைவாய் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு உள்ளே சென்றேன். அது பள்ளி அல்ல, ஒரு வித்தியாசமான புதிர்கோட்டையாக மேஸ் இருந்தது. இவ்வளவு பெரிய பள்ளியை நான் என் கனவிலும் பார்த்ததில்லை. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருந்த ஒரு பெரிய நடைபாதை. ஒருபுறம் வகுப்பறைகள், மறுபுறம் முதல்வர் அலுவலகம், பிரின்சிபல் ஆபீஸ், நிர்வாக அலுவலகம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் மற்றும் பல இருந்தன. நான் அமைதியாக ஒரு மூலையில் நின்றேன். இப்போது நான் எந்த வகுப்பில் சேர்க்கப்பட்டேன் என்ற பதட்டம் எனக்கு ஏற்பட்டது. எனக்கு சீருடை, பை மற்றும் புத்தகங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தன. நான் எந்த வகுப்பு மாணவன் என்று சொல்லப்படவில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு என் மனதில் ஒரு யோசனை வந்தது. புத்தகங்களில் நான் எந்த வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளேன் என்று எழுதப்பட்டிருக்கும். நான் உடனே புத்தகத்தை எடுத்தேன். அதில் முதல் வகுப்பு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் உடனே ஒரு குழந்தையிடம் பேச முயன்றேன். தயக்கத்துடன், இங்கே முதல் வகுப்பு எது என்று கேட்டேன். அவன் சில நிமிடங்கள் என்னை பார்த்துவிட்டு, நீ இங்கே புதியவனாக வந்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன் என்றான். நான் வேகமாக தலையாட்டினேன். அப்போது அவன் என் முடியை கலைத்து, இங்கே கவனமாக இரு. மிகவும் தந்திரமான குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேனா? வலது பக்கம் சென்று எதிரே உள்ள அறைதான் உன் வகுப்பறை. நீ அந்த வகுப்பறையிலிருந்து வெளியே வந்தால் ஆசிரியர் உன்னை நன்றாக அடிப்பார் என்பதை நினைவில் கொள் என்றான். நான் சரி என்று சொல்லி அவன் காட்டிய வழியில் நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் சில நிமிடங்களுக்குப் பிறகு நான் ஒரு கழிவறைக்கு வாஷ்ரூம் முன் நின்று கொண்டிருந்தேன். என் மனதில் இப்போது பலவிதமான எண்ணங்கள் ஓடின. அந்த குழந்தை எதிரே வரும் அறைதான் உன் வகுப்பறை என்று சொன்னான். நான் அங்கு போகவில்லை என்றால் ஆசிரியர் என்னை அடிப்பார். அனிகேத்தின் கதை மைனஸ் தொடர்ச்சி. தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆனால் நான் உடனே என் மனதை உதறித் தள்ளினேன். எனக்கு போதுமான அறிவு இருந்தது. என்னுடன் விளையாட்டுத்தனமாக கேலி செய்யப்பட்டுள்ளது என்று எனக்கு புரிந்தது. பள்ளிக்கூடம் இப்படி இருக்காது. எனக்கும் முகேஷுக்கும் ஒத்துப்போகாது. ஆனாலும் அவன் என்னை கிண்டல் செய்வதற்காக அவனுடைய பள்ளி விஷயங்களைப் பற்றிச் சொல்லிக்கொண்டே இருப்பான். எங்கள் வகுப்பறையில் உட்கார நிறைய நாற்காலிகள் இருக்கும் என்று அவன் என்னிடம் சொல்லியிருந்தான். பிறகு நான் கழிவறையிலிருந்து வெளியே வந்தேன். இப்போது நான் ஒரு பெண்ணிடம் பேச முயற்சி செய்தேன். மிகுந்த மரியாதையுடனும் மென்மையுடனும், மேடம், என் வகுப்பு எது? நான் இங்கு புதிய மாணவன், முதல் வகுப்பு என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். நான் அமைதியாக இருந்தேன். பிறகு தயக்கத்துடன், என் பெயர் அனிகேத். நான் நேற்றுதான் இங்கே சேர்க்கப்பட்டேன். என் மாமா சேர்த்தார் என்றேன். அவர், உன்னை பார்த்தால் படித்த குடும்பத்தை சேர்ந்தவன் போல தெரிகிறாய். எப்படி அரசு பள்ளிக்கு வந்தாய் என்று கேட்டார். அவர் என்னை பின்தொடர சைகை செய்து மெதுவான குரலில் பேசினார். சில வினாடிகள் நான் மீண்டும் அமைதியாக இருந்தேன். ஆனால் அவர் எதிர்பார்த்த பார்வையை பார்த்தபோது நான், என் மாமா ஒரு பெரிய தொழிலதிபர், கௌரவ் திரிபாதி. நான் அவருடைய மருமகன். என் தந்தை சுஷில் திரிபாதியும் ஒரு பெரிய தொழிலதிபர்தான். ஆனால் அவர் இப்போது இந்த உலகில் இல்லை. என் அத்தைக்கு என்னை பிடிக்கவில்லை. அதனால் என் படிப்பை தனியார் பள்ளியில் வைக்காமல் அரசு பள்ளியில் சேர்த்துள்ளார். ஆனால் மேடம், படிக்கும் குழந்தைகள் எங்கு வேண்டுமானாலும் படித்து முன்னேறுவார்கள். என் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நீங்கள் என்னை கிளாஸ் வரை கொண்டு வந்து சேர்ப்பீர்கள். நான் ஒரு பையனிடம் வழி கேட்டு கொண்டு வந்தேன். ஆனால் அவன் என்னை மிகவும் தூரத்தில் உள்ள கழிவறை பாதைக்கு அனுப்பிவிட்டான். அவன் எதிரே உள்ள அறைக்குச் செல்லுங்கள். வெளியே வந்தால் ஆசிரியர் அடிப்பார் என்றான். ஆனால் எனக்கு இவ்வளவு புரிதல் இருக்கிறது. நான் கழிவறைக்குள் அமர்ந்திருந்தால் மட்டுமே ஆசிரியர் அடிப்பார், மற்றபடி இல்லை. நான் சொன்னதைக் கேட்டு அவர் லேசாக புன்னகைத்து, நீ ரொம்ப பயபக்தி உள்ளவனாக தெரிகிறாய். அதனால் இங்கே உள்ள ஒவ்வொரு குழந்தையும் உன்னை தொந்தரவு செய்யும். ஆனால் பார், எந்த குழந்தையுடனும் அதிகமாக பழக வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு குழந்தை உன் சுபாவம் கொண்டதாகவும் உன்னுடன் நன்றாக பழகுவதாகவும் நீ உணர்ந்தால் மட்டுமே அவனுடன் நட்புக்கொள். இல்லையென்றால் தேவையில்லை. இதோ உன் வகுப்பு, இப்போது நீ உள்ளே சென்று உன் படிப்பை தொடங்கு என்று கூறினார். அவர் ஒரு வகுப்பு முன் நின்று முன்னால் சைகை செய்தார். நான் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு உள்ளே சென்றேன். உள்ளே படிக்க நாற்காலி அல்லது மேசை எதுவும் இல்லை. மாறாக தரையில் பாய் விரிக்கப்பட்டிருந்தது. குழந்தைகள் அமைதியாக அமர்ந்து கருப்பு பலகையில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். நான் எல்லா குழந்தைகளுக்கும் வணக்கம் சொல்ல விரும்பினேன். ஆனால் ஆசிரியர் கூறியதன்படி ஒரு ஓரமாகச் சென்று அமர்ந்தேன். என் இதய துடிப்பு அதிகரித்தது. அவர் என்னை தவறான வகுப்பிற்கு அழைத்து வந்துவிட்டாரா என்று தோன்றியது. முகேஷ் வகுப்பில் மிக உயர்தரமான நாற்காலிகள் இருக்கும் என்று என்னிடம் சொல்லியிருந்தான். ஆசிரியர் மேசை இருக்கும், வெள்ளை பலகை, ஒயிட் போர்டு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி எதுவும் இல்லை. இங்கே பலகை இருந்தது, ஆனால் அது கருப்பு நிறமாக இருந்தது. அறையில் நிறைய தூசி இருந்தது. ஜன்னல்கள் திறந்திருந்தன. விசிறி இல்லை. முகேஷ் தன் வகுப்பில் ஏசி கூட பொருத்தப்பட்டுள்ளது என்று சொல்வான். கேமராக்கள் உள்ளன. பெரிய வெள்ளை பலகையும் உள்ளது.
இப்போது எனக்கு பதட்டம் ஏற்பட்டது. இந்த அறையில் அதிக சத்தம் இருந்தது. சில குழந்தைகள் ஒருவரையொருவர் அடித்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் ஒருவரையொருவர் மீது காகிதங்களை பறக்கவிட்டார்கள். மேலும் சிலர் ஒருவரையொருவர் திட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கிருந்த சூழல் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. முகேஷ் பொய் சொல்கிறான் என்று என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடின. அதே நேரத்தில் அறையின் கதவை யாரோ பலமாக தட்டினார்கள். நான் அதிர்ச்சியுடன் அங்கே பார்த்தபோது எதிரே ஒரு பருமனான மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவரது வயிறு அவரது பேண்ட்டுக்கு வெளியே சென்று கொண்டிருந்தது. வாயில் குட்கா இருந்தது, கண்களில் மை தீட்டப்பட்டிருந்தது. அந்த மனிதர் உள்ளே நுழைந்தார். அவரை கண்டதும் எல்லா குழந்தைகளும் எழுந்து நின்றனர். நானும் உடனடியாக அவரைக் கண்டு எழுந்து நிற்பதுதான் நல்லது என்று நினைத்தேன். திடீரென்று அவர் என்னை பார்த்து, அனிகேத், வெளியே வா. நான் உன்னை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். பிறகு நீ சென்று உன் மாமாவிடம் சொல், சரியா என்றார். நான் தயக்கத்துடன் அவரிடம் சென்றேன். அவர் என் தோளில் கை வைத்து எல்லா குழந்தைகளையும் பார்த்து, இவன் ஒரு பெரிய தொழிலதிபரின் மருமகன். என் பள்ளிக்கு நிறைய நன்கொடை டொனேஷன் கொடுத்திருக்கிறார். குழந்தைகள் அனைவரும் இவனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். யாரும் இந்த குழந்தையை தொந்தரவு செய்ய வேண்டாம். மேலும் இவனுடன் நல்ல நல்ல விஷயங்களை பேசுங்கள். இவனுக்கு பழைய பாடத்திட்டத்தை ப்ரீவியஸ் சிலபஸ் கொடுங்கள். யாரிடமாவது இருந்தால் இல்லையென்றால் தேவையில்லை. எப்படியும் இந்த பணக்கார தந்தையின் வாரிசு படிக்காமலேயே தேர்ச்சி பெற்று விடுவான் என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்து நம்ப முடியாமல், சார், படிக்காமல் எப்படி பாஸ் ஆக முடியும்? முகேஷ் நிறைய படிக்கிறான். அதன் பிறகும் அவனுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைப்பதில்லை என்று கேட்டேன். நான் சொன்னதை கேட்டு ஆசிரியர் சிரிக்க ஆரம்பித்தார். என்னை பார்த்து, சீக்கிரமே என் பேச்சின் அர்த்தம் உனக்கு புரியும். நீ பின்னால் உட்கார வேண்டியதில்லை. நீ பாயின் தனிப்பகுதியில் உட்காரு. கடைசியில் நீ எங்கள் நன்கொடையாளரின் மருமகன். உனக்கு மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும் என்றார். அவரது இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றின. இந்த நன்கொடை என்றால் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பணத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு மரியாதை கொடுப்பது எனக்கு புரியவில்லை. நேரம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அவரது வகுப்பில் முற்றிலும் அமைதி நிலவியது. ஒருவேளை அவர் மிகவும் கடுமையான சுபாவம் கொண்ட ஆசிரியராக இருக்கலாம். எல்லா குழந்தைகளும் அவரை பார்த்து பயந்தார்கள். அவர்களின் கண்களில் அந்த பயம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவர் என்னிடம் சிறிதும் தவறாக நடந்து கொள்ளவில்லை. அவரது பாடம் சுமார் அரை மணி நேரம் கழித்து முடிந்தது. பின்னர் ஒரு புதிய ஆசிரியர் வந்தார். அவரும் என்னை தனிச்சிறப்பாக இதேபோல் அறிமுகப்படுத்தினார். இது எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். எங்கோ என் மனதில் ஒரு நிம்மதி இருந்தது. இந்த அரசு பள்ளி என்றால் குறைந்தது இங்குள்ளவர்களுக்கு என்னை தெரியும். இங்கு எனக்கு பிரச்சனை இருக்காது. இங்கே சில நிழல்கள் மோசமாக இருந்தாலும் எங்கோ அவை நன்றாகவும் இருந்தன. ஒருவேளை நான் மாமாவின் அண்ணனின் மகன் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கலாம். நேரம் அதன் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. எனக்கு ஒரு வாரம் மட்டுமே ஆனது. நான் பள்ளியின் அமைப்பை நன்றாக புரிந்து கொண்டேன். முதல் வகுப்பு எனக்கு மிகவும் எளிதானதாக நிரூபணமானது. பள்ளிக்கு செல்வதற்கு முன் நான் முகேஷின் புத்தகங்களை ரகசியமாக படித்தேன். அதனால் இங்கு வந்த பிறகு எல்லாம் எனக்கு எளிதாக தோன்றியது. ஆரம்பத்தில் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. ஏனெனில் நான் முகேஷின் புத்தகங்களை ஆங்கிலத்தில் படித்தேன். இங்கு அனைத்தும் இந்தியில் இருந்தது. அரசு பள்ளிகள் பெரிய பள்ளிகளை விட சிறப்பாக செயல்படுகின்றன. அதாவது எங்கள் தேர்வு நடக்கும்போது முகேஷுக்கும் தேர்வு நடக்கும். எங்கள் இருவருக்கும் ஒரே நாளில் தேர்வு முடிவுகள் வந்தன. அவன் 2ஆம் வகுப்பு மாணவன், நான் முதல் வகுப்பு மாணவன். எங்கள் இருவருக்கும் தேர்வு முடிவுகள் வந்த நாளில் வீட்டில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. நான் முதல் முறையாக பள்ளிக்குச் சென்றும் பள்ளியிலேயே முதலிடம் பிடித்திருந்தேன். ஆனால் முகேஷ் வெறும் 10வது இடத்தை பிடித்திருந்தான். அத்தை பாவனா முழு வீட்டையும் தலையில் தூக்கி வைத்தாள். முகேஷை நிறைய திட்டு விழுந்தது. அதைவிட பல மடங்கு அதிகமாக, நீ எப்படி இவ்வளவு நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றாய் என்று என் மீது கோபப்பட்டார்கள். என் தேர்வு முடிவுகளைப் பற்றி அவரிடம் போன் செய்து கேட்ட எந்த மனிதரிடமும் அவர் வேண்டுமென்றே என்னைப் பற்றிய குறைகளைச் சொன்னார். அதே சமயம் என் மகனின் பலவீனத்தை குறிப்பிட்டு என் மகன் சுகவீனமாக இருந்தான். அதனால் அவனுக்கு மதிப்பெண்கள் குறைவாக வந்தன என்று சாட்சியமளித்தார். உண்மையில் அப்படி எதுவும் இல்லை. நான் தான் சுகவீனமாக இருந்தேன். தேர்வுகளுக்கு அருகில் எனக்கு திடீரென்று காய்ச்சல் வந்துவிட்டது. அதனால் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. ஆனால் கடவுளின் அருளால் உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கு முன்பே என் தயாரிப்பை முடித்துவிட்டேன். அதனால் கடைசி நேரத்தில் நான் எந்தச் சிரமத்தையும் சந்திக்க வேண்டியதில்லை. நேரம் அதன் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. இப்போது முதல் வகுப்பில் இருந்து நாங்கள் இருவரும் 8ஆம் வகுப்புக்கு வந்துவிட்டோம். முகேஷின் எதிர்காலம் நிர்ணயம் செய்யப்பட்டது. அவன் உயர்நிலைப் பள்ளிக்குப் பிறகு லண்டனில் டாக்டர் ஆகப் போகிறான். நான் டெல்லிக்குச் சென்று டெல்லி கல்லூரியில் சேர விரும்பினேன். அங்கு என் அத்தை மாசி வசித்து வந்தார். மாமா எனக்கு உதவவில்லை. ஏனெனில் அத்தை என்னை சற்றும் விரும்பவில்லை. அவளை பொறுத்தவரை என்னை பொறுத்துக் கொள்வது காலப்போக்கில் கடினமாகி வந்தது.
ஆனால் என் 8ஆம் வகுப்பு எனக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். இன்று ஒரு சாதாரண நாள். நான் இரவெல்லாம் அறையில் உட்கார்ந்து படிப்பேன், தூங்கவும் மாட்டேன். என் தூக்கத்தை தியாகம் செய்தேன், என் நிம்மதியை தியாகம் செய்தேன், படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். ஏனென்றால் என் சாதனையை பாதுகாக்க வேண்டும். சிறிது நேரமே ஆகியிருந்தது. அறையின் கதவை திறந்து என் உறவினர் முகேஷ் உள்ளே நுழைந்தார். அவரை கண்டதும் நான் முகம் சுளிக்கவில்லை. இது அவர்களின் வீடு. நான் இங்கு என் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தேன். உள்ளே நுழைந்ததும் என்னை பார்த்தாயா, நீயும் சயின்ஸ் தான் எடுத்திருக்கிறாய், நானும் தான். எனக்கு எதுவும் புரியவில்லை. நீ மிகவும் புத்திசாலி என்று எனக்கு தெரியும். நீ எனக்கு புரிய வைக்க முடியும். அம்மா உன்னை என் அருகில் வரவிடுவதில்லை. ஆனால் நீதான் எனக்கு நன்றாக புரிய வைக்க முடியும் என்று எனக்கு தெரியும் என்றான். அவன் சொன்னதை கேட்டு நான் லேசாக புன்னகைத்து அவனை பார்த்து, பார், நீ முதலில் அத்தையிடம் அனுமதி கேள். அதன் பிறகு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஏனென்றால் அவர் மிகவும் கோபப்படுவார். அவருக்கு எல்லாவற்றிலும் கோபம் வரும் என்று எனக்கு தெரியும். நீ என் அருகில் நிற்பதை கூட அவர் பொறுத்துக்கொள்ள மாட்டார். அதனால் எனக்கு சிரமம் கொடுக்காதே என்றேன். நான் சொன்னதைக் கேட்டு அவன் என் அருகில் அமர்ந்து கொண்டு, ப்ளீஸ் அனிகேத் சகோதரா, விஷயத்தை புரிந்துகொள். நீ எனக்கு பாடம் சொல்லிக் கொடு. நான் உனக்கு எப்போதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். தயவு செய்து எனக்கு உதவு. ஏனென்றால் உன்னை விடச் சிறந்தவர் யாரும் எனக்கு புரிய வைக்க முடியாது. இந்த முறையும் எனக்கு நல்ல மதிப்பெண்கள் வரவில்லை என்றால் அம்மா என் மீது கோபப்படுவார்கள். அவர் எனக்கு மொபைல் போன் வாங்கித் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். பிறகு சம்மதித்தேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டது இல்லை. அத்தைதான் எங்களை ஒருவரையொருவர் விட்டு தூர வைத்தாள். நான் மெதுவாக அவனுக்கு படிப்பை பற்றி விளக்க ஆரம்பித்தேன். அவனும் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். நாங்கள் இருவரும் படித்துக் கொண்டிருந்தபோது சிறிது நேரமே ஆகியிருந்தது. அறையின் கதவு திறந்து அத்தை உள்ளே நுழைந்தார். அவள் எங்களை இருவரையும் ஒன்றாக பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். நாங்களும் அவரைக் கண்டு பயந்தோம். அவள் எங்களை பார்த்தவுடன், நீ என் மகனை தூண்டிவிடுகிறாய் என்று எனக்கு முன்பே சந்தேகம் இருந்தது. ஆனால் இன்று உன்னை கையும் களவுமாக பிடித்துவிட்டேன். உன்னால்தான் என் மகனுக்கு நல்ல மதிப்பெண்கள் வருவதில்லை. இந்த வீட்டில் உனக்கு இனி இடமில்லை. நீ ஒரு அரசு பள்ளி மாணவன். என் மகன் ஒரு பெரிய பள்ளியில் படிக்கிறான். உனக்கும் அவனுக்கும் என்ன போட்டி? நீதான் என் மகனுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது போல நடித்து அவனுக்கு தவறான விடைகளை சொல்லிக் கொடுக்கிறாய். அதனால் அவன் உன் பேச்சைக் கேட்டு தேர்வுகளில் தவறாக எழுதி வருகிறான் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு முகேஷ் எழுந்து நின்று தன் தாயை பார்த்து, இல்லை அம்மா, அப்படி எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளது. அனிகேத் எனக்கு தவறாகச் சொல்லிக் கொடுப்பதில்லை. மாறாக அவன் ஒவ்வொரு முறையும் எனக்கு உதவுகிறான். அவன் மூலமாகத்தான் நான் கொஞ்சமாவது படிக்கிறேன். அம்மா, எனக்கு சயின்ஸ் பேப்பர் இருக்கிறது. அனிகேத்தின் சயின்ஸ் மிகவும் நன்றாக உள்ளது. அவன் என்னை விட ஒரு வகுப்பு பின்னால் இருந்தாலும் படிப்பில் மிகவும் நல்லவன். நான் அவனிடம் சயின்ஸ் ஃபார்முலாக்களை புரிந்து கொள்ளத்தான் வந்தேன். இதற்கு முன்பும் அவன் பலமுறை எனக்கு உதவியிருக்கிறான். அவன் தன் பேச்சை முடிக்கவில்லை. திடீரென்று அத்தை அவன் மணிக்கட்டை பிடித்து தன் பின்னால் இழுத்து அவனை பார்த்து கண் அசைத்து, நீ அமைதியாக இரு. நான் சொல்வதைத்தான் நீ உன் அப்பாவிடம் சொல்ல வேண்டும். நீ உன் சாமான்களை கட்டிவை என்று என் மீது விரல் நீட்டி சைகை செய்து, உயர்நிலைப் பள்ளிக்குப் பிறகு அல்ல, நீ இப்போதே என் வீட்டை விட்டுப் போகிறாய். நான் உன்னை என் வீட்டில் இனிமேலும் இருக்க விடமாட்டேன் என்று கூறிவிட்டு கோபத்துடன் அறையை விட்டு வெளியே சென்றார். என் கை கால்கள் குளிரத் தொடங்கின. என் இதயமும் மூளையும் வேலை செய்யவில்லை. எனக்கு என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அறையின் கதவு திறந்தது. மாமா உள்ளே வந்தார். நான் எதையாவது புரிந்து கொள்வதற்கு முன் அவர் என் முகத்தில் பலமாக அறைந்தார். அவர் என் காதை பிடித்து திருகி, முகேஷிடமிருந்து விலகி இரு என்று உனக்குச் சொன்னேனல்லவா? உனக்கு புரியவில்லையா அனிகேத்? நீ ஏன் தேவையில்லாமல் உனக்கு சிரமத்தை உருவாக்கிக் கொள்கிறாய்? இப்போதும் நீ அதைத்தான் செய்திருக்கிறாய். இப்போது நீ உன் சாமான்களை கட்டிவை. நான் இன்று உன்னை டெல்லிக்கு அனுப்பிவிடுகிறேன். நீ உன் உயர்நிலைப் பள்ளியையும் அங்கேதான் செய்வாய். நான் உன்னை பார்த்து சலித்துவிட்டேன். நீ என் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டாய். தேவையில்லாமல் உன் பொறுப்பை என் தலையில் எடுத்துக்கொண்டேன். நான் உன்னை சிறுவயதிலேயே ஒரு அனாதை இல்லத்தில் விட்டிருந்தால் இன்று என் தலையில் இந்த சிரமம் வந்திருக்காது என்றார். மாமா சொன்னதைக் கேட்டு நான் அவர் கால்களை பிடித்துக் கொண்டேன், அழுது கொண்டே. மாமா, இப்படி செய்யாதீர்கள். உயர்நிலைப் பள்ளி வரை என்னை எங்கும் போகவிடாதீர்கள். நான் இங்கிருந்து போக முடியாது. நான் டெல்லிக்கு சென்றால் என் படிப்பு பாதியில் நின்றுவிடும். ப்ளீஸ் மாமா, எனக்கு இப்படி செய்யாதீர்கள். நான் உங்கள் முன் கைகளை கூப்பி கேட்கிறேன். நான் முகேஷை அழைக்கவில்லை. அவனாகத்தான் என் அறைக்கு வந்தான். நீ எனக்கு சில ஃபார்முலாக்களை புரியவை என்று சொன்னான். நான் என்னோட படிப்பில் பிஸியாக இருக்கிறேன். அத்தைக்கு தெரிந்தால் நன்றாக இருக்காது என்று நான் அவனிடம் மறுத்தும் சொன்னேன். ஆனால் அவன், அப்படி எதுவும் நடக்காது. யாருக்கும் தெரியாது. நீ எனக்கு உதவு என்றான்.
ஆனால் அப்போதுதான் அத்தை அறைக்கு வந்து விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையென்றால் நீங்கள் முகேஷிடம் சென்று நீங்களே கேட்டு பாருங்கள் என்றேன். நான் அழுவதும் கெஞ்சுவதும் வெளியே கேட்டது. சிறிது நேரத்தில் அறையின் கதவை திறந்து முகேஷ் உள்ளே நுழைந்தான். அவன் பின்னால் அவன் தாயும் உள்ளே வந்தாள். அவன் என் முன் வந்து நின்று தன் தந்தையின் கண்களை பார்த்து, அப்பா, இன்று அனிகேத் இந்த வீட்டை விட்டு போனால் நானும் இங்கிருந்து போய்விடுவேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் போர்டிங் பள்ளிக்கு சென்று விடுவேன். உங்களை பார்ப்பதைக் கூட நான் விரும்ப மாட்டேன். நீங்கள் என் காரணமாக அனிகேத்தை கஷ்டப்படுத்த முடியாது. அவன் என்னிடம் வர வேண்டாம் என்றுதான் சொன்னான். அவன் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவும் விரும்பவில்லை. நான் தான் அவனை வற்புறுத்தினேன். நீங்கள் இருவரும் என் மதிப்பெண்கள் நன்றாக வரவேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதனால்தான் நான் எப்படியாவது நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று கடினமாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் உங்களுக்கு மரியாதை இல்லை. நீங்கள் அனிகேத்தை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுகிறீர்கள் என்றால் என்னையும் வெளியேற்றுங்கள். ஏனெனில் குற்றத்தில் நாங்கள் இருவரும் சமமானவர்கள். அப்படியானால் தண்டனை ஏன் அனிகேத்துக்கு மட்டும் கிடைக்க வேண்டும்? முகேஷ் மிகுந்த கோபத்திலிருந்தான். அவன் முகேஷ் வேறு எதையும் கேட்க தயாராக இல்லை. அவன் முகம் சிவந்துவிட்டது. ஆனால் நான் அமைதியாக ஒரு ஓரமாக நின்று அவர்களின் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். சில நிமிடங்களுக்குப் பிறகு அத்தை என்னை பார்த்து, இவன்தான் என் மகனுக்கு இதையெல்லாம் கற்பித்திருக்கிறான். என் மகனிடம் நீ நன்றாக மாயாஜாலம் செய்திருக்கிறாய். உன்னை நான் ஒரு நாள் நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். சரி முகேஷ், யாரும் எங்கும் போகவில்லை. உன் செல்லமான அனிகேத்தும் எங்கும் போகவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீ கவனமாக கேட்டுக்கொள். நீங்கள் இருவரும் சண்டையிடும்போது தென்பட்டால் நான் இந்த அனிகேத்தை கொன்றே விடுவேன். நீ இன்னும் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் காலால் தரையை பலமாக உதைத்தவாறு அங்கிருந்து சென்றுவிட்டாள். அவருக்கு பின்னால் மாமாவும் சென்றுவிட்டார். முகேஷ் என் பக்கம் திரும்பி தன் காதுகளை பிடித்துக்கொண்டு, யார் என்னை மன்னித்துவிடு. என்னால்தான் நீ இவ்வளவு பேச வேண்டியிருந்தது. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. நான் உன் அருகில் வந்திருக்கவே கூடாது. என்னால் நீயும் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டாய். எனக்கு சயின்ஸ் ஃபார்முலாக்களில்தான் அதிக சிரமம் இருந்தது. அதனால்தான் உன் அருகில் வந்தேன் என்றான். முகேஷ் சொன்னதைக் கேட்டு நான் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தேன். பிறகு யோசித்து, மாலை நேரத்தில் நீ பூங்காவுக்குப் போகிறாயல்லவா என்று கேட்டேன். அவன் தலையசைத்தான். நான் அப்படியானால் நானும் இன்று முதல் பூங்காவுக்குச் செல்வேன். நீ அங்கேயே வந்துவிடு. நான் உனக்கு புரிய வைப்பேன். ஏனென்றால் இங்கு இருந்து கொண்டு படிப்பது உனக்கு மிகவும் கடினம். ஆனால் இந்த ரகசியம் நம் இருவருக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றேன். நான் சொன்னதை கேட்டு முகேஷ், யார் நீ? என்ன மண்ணால் செய்யப்பட்டிருக்கிறாய்? இந்த நாடகத்திற்குப் பிறகும் நீ எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாயா என்றான். நான் தலையை ஆமாம் என்று அசைத்து அவனை பார்த்து, என் பொருட்டு தன் பெற்றோருக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒருவனுக்காக நான் இவ்வளவு செய்ய முடியாதா? மேலும் நம் இருவருக்கும் என்ன பரம்பரை பகை? நாம் இருவரும் உங்கள் பெற்றோரின் காரணமாகத்தான் பேசாமல் இருக்கிறோம். இல்லையென்றால் நம் உறவுகள் நன்றாகத்தானே இருக்கின்றன என்றேன். நான் சொன்னதைக் கேட்டு அவன் என் கையை பிடித்துக்கொண்டு என்னை பார்த்து மெதுவான குரலில், உனக்கு மிக்க நன்றி. நான் நாளை முதல் உன் அருகில் வருவேன். 5 மணிக்குள் நான் பூங்காவுக்கு போய்விடுவேன். நீ அதற்கு முன்னால் இங்கிருந்து கிளம்பிவிடு என்றான். நான் தலையசைத்தேன். அவனும் அறையை விட்டு வெளியே சென்றான். நான் ஒரு கணம் பயந்தேன். நான் எடுத்த முடிவு சரியா இல்லையா என்று. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிந்துவிட்டால் அவள் என்னை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டாள். மாறாக நிறைய பேசிக் காட்டுவாள். இப்போது நான் அமைதியாக என் படிப்பில் மூழ்கினேன். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. அடுத்த நாள் நான் அமைதியாக பூங்காவுக்கு சென்றேன். சிறிது நேரம் கழித்து அவனும் தன் புத்தகங்களுடன் வந்து சேர்ந்தான். நாங்கள் இருவரும் ஓரிடத்தில் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் அவனுக்கு சயின்ஸ் ஃபார்முலாக்களை புரிய வைத்தேன். பிறகு நாங்கள் இருவரும் வெவ்வேறு நேரங்களில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். அத்தைக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக. அப்படியே அவருக்கு சந்தேகம் வரவில்லை. நாங்கள் இந்த வழியில் கிட்டத்தட்ட 1 மாதம் படித்தோம். அவன் சயின்ஸில் மிகவும் பலவீனமாக இருந்தான். ஆனால் நான் சிறுவயதிலிருந்தே மிகவும் புத்திசாலியாக இருந்தேன். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. 8ஆம் வகுப்பிலும் நான் வழக்கம்போல முதலிடம் பிடித்திருந்தேன். முகேஷ் இப்போதும் ஒரு பாடத்தில் தோல்வியடைந்தான். ஆனால் சயின்ஸில் அவனுக்கு மிக நல்ல மதிப்பெண்கள் வந்திருந்தன. தோல்வியடைந்த காரணத்தால் அவன் 9ஆம் வகுப்பை மீண்டும் படித்தான். இப்போது நான் 9ஆம் வகுப்புக்குச் சென்றுவிட்டேன். ஆனால் எனக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டன. அத்தை இப்போது என்னை பள்ளியில் இருந்து நிறுத்த விரும்பினார். அவள், என் மகன் இவனை விட முன்னே இருக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் கடவுள் உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கும்போது யாராலும் தடுக்க முடியாது என்பார்கள். மாமா இந்த முறை அவருடைய பேச்சை கேட்கவில்லை. என்னை பள்ளியில் இருந்து நிறுத்தவில்லை. நானும் 9ஆம் வகுப்பு தேர்வில் எங்கள் மாவட்டத்திலேயே முதலிடம் பிடித்தேன். வாழ்க்கை என்னை உயரத்தை நோக்கி மட்டுமே இட்டுச் சென்றது. 10ஆம் வகுப்பிலும் நான் முதலிடம் பிடித்தேன்.
அதே சமயம் அவரது மகன் 9ஆம் வகுப்பிலும் தோல்வியடைந்தான். அங்கேயே தங்கிவிட்டான். பிறகு 1 வருடம் என்னை பின் தொடர்ந்த பிறகும் அவனால் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற முடியவில்லை. 10ஆம் வகுப்பு முடிந்த பிறகு நான் டெல்லிக்கு என் மாசியின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டேன். அத்தை நான் ஒரு கூலி வேலை செய்யும் கடையில் வேலைக்குச் சேர வேண்டுமென்று நிறைய முயற்சி செய்தார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. கடவுளுக்கு நன்றி, எனக்கு உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. நான் இப்போது எந்த கல்லூரியிலும் சேர்ந்து உதவித்தொகை மூலம் படிக்கலாம். நான் முதல் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பள்ளியில் முதலிடம் பிடித்ததால் இந்த உதவித்தொகையை என் பள்ளி நிர்வாகம் கொடுத்தது. கடவுள் என் மூளையை மிகவும் சிறப்பாக படைத்திருந்தார். எனக்கு படிப்பதில் எந்த சிரமமும் இருக்கவில்லை. ஆனால் வீட்டில் எனக்கு நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிட்டது. என் மாசிக்கும் தன் சொந்த குடும்பம் இருந்தது. இருந்தாலும் என் மாசி என் மீது அன்பாக இருந்தார். நேரத்திற்கு சாப்பாடு கொடுத்தார். தேவையில்லாமல் என் மீது கத்தவில்லை. மேலும் தன் குழந்தைகளுடன் உட்காருவதையும் தடுக்கவில்லை. இன்றிற்கு பிறகு நான் பட்டப்படிப்பில் கிராஜுவேஷன் சேர்ந்தேன். அதே சமயம் முகேஷ் லண்டனுக்கு சென்றுவிட்டதாக மாமா மூலம் எனக்கு தெரியவந்தது. ஒரு கணம் என் மனதில் ஒரு ஆசை எழுந்தது. அவனிடம் ஒருமுறை பேச வேண்டும் என்று. நீ எப்படி இருக்கிறாய்? உன் இன்டர் வரையிலான பயணம் எப்படி இருந்தது? இப்போது லண்டனில் என்ன செய்கிறாய் என்று கேட்க வேண்டும். ஆனால் அவன் தாயின் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் அவர்களின் மோசமான நடத்தை காரணமாக நான் முகேஷுடன் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை. நான் இப்போது என் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். டெல்லி வந்த பிறகு மாமா என் அருகில் 2 முறை மட்டுமே வந்தார். அவர் எனக்கு தொடர்ந்து பணம் அனுப்பினார். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்னிடம் சொல் என்று கூறியிருந்தார். அதனால் அவர் எனக்கு ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் அனுப்பினார். அவருக்கு 2000 ரூபாய் என்பது மிக சாதாரணம். இது தவிர நானும் ஒரு வேலையை தொடங்கினேன். நான் பகுதி நேர வேலை செய்தேன். என் தேவைக்கான செலவுகளை சமாளிக்கவும் என் மாசிக்கும் கொஞ்சம் பணம் கொடுக்கவும். இப்போது நான் அவர் வீட்டில் தங்கியிருந்தேன். அதனால் அவர்களுடன் சேர்ந்து நானும் ஏதாவது செய்ய வேண்டியது என் கடமை. நேரம் அதன் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. முகேஷ் தன் வாழ்க்கையில் மூழ்கிவிட்டார். நானும் என் வாழ்க்கையில் மூழ்கிவிட்டேன். நான் யூபிஎஸ்சி தேர்வு எழுத முடிவு செய்தேன். இந்த முறை நான் இந்த முடிவை பற்றி என் மாசியிடமும் சொல்லவில்லை, மாமாவிடமும் சொல்லவில்லை. இந்த முடிவு என் சொந்தம். வாழ்க்கையின் இவ்வளவு தூரம் வந்த பிறகு நான் என்னை தனிமையாக உணர்ந்தேன். அதனால் இந்த முடிவையும் நானே எடுத்துக்கொள்வதுதான் நல்லது. இன்று எனக்கு தேர்வு இருந்தது. எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் என்ன செய்வது? முடிவு எடுத்த பிறகு என்னால் பின்வாங்க முடியவில்லை. தேர்வு அறைக்குச் சென்றபோது என் நிலைமை மிகவும் விசித்திரமாக இருந்தது. அத்தையின் கிண்டல்கள் நீ வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது, உனக்கு எதுவும் கிடைக்காது, நீ வாழ்நாள் முழுவதும் அவமானப்பட்டுத்தான் உன் வாழ்க்கையைக் கழிப்பாய். மேலும் அவருடைய இழிவான பார்வைகளும் பிறகு முகேஷுடன் வாழ்நாள் முழுவதும் நான் சண்டையிட வேண்டியிருந்ததும் எனக்கு எப்போதும் வேதனையை அளித்தது. நான் ஆழமாக சுவாசித்தேன். என் வகுப்பறையை நோக்கிச் சென்றேன். மேஜையில் அமர்ந்தபோது எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. ஆனால் கேள்வித்தாளை நான் பார்த்தபோது நான் மெதுவாக நிம்மதியடைந்தேன். ஏனென்றால் எனக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் விடை தெரியும். நான் கடவுளின் பெயரைச் சொல்லி எழுத ஆரம்பித்தேன். என் பேனா நகரும்போது என் மூளையின் விளக்குகள் பிரகாசமடைந்தன. எனக்கு 3 மணி நேர தேர்வு இருந்தது. அதை நான் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திலேயே முடித்துவிட்டேன். ஆனால் நான் ஆசிரியரிடம் தேர்வுத்தாளை கொடுக்கவில்லை. முழு 3 மணி நேரமும் என் தேர்வுத்தாளை என் கையில் வைத்திருந்தேன். அதன் பிறகு ஆசிரியரிடம் கொடுத்தேன். நான் வெற்றியடைவேன் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் யூபிஎஸ்சி பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன். மனிதன் உடனடியாக வெற்றியடைவதில்லை. அவர் நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டும். என் முடிவு 2 மாதங்களுக்கு பிறகு வந்தது. நான் என் அறையில் அமர்ந்து என் மாசியின் சிறிய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன். அப்போது என் உறவினர் என் அறைக்குள் நுழைந்து என்னை பார்த்து, கமிஷனர் சார், என்ன நடக்கிறது? நீ இவ்வளவு பெரிய சாதனை செய்துவிட்டு எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்று நினைக்கிறாயா என்றார். அவன் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன். அவன் என் அருகில் அமர்ந்து தன் மொபைலை என் பக்கம் நீட்டி, பார், உன் முடிவு வந்துவிட்டது. நீ உதவி ஆணையர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகிவிட்டாய். உன் உழைப்பு பலன் கொடுத்துள்ளது. அரசு பள்ளியில் படித்த ஒருவன் இன்று கமிஷனர் பதவிக்கு வந்துவிட்டான். என் சுற்றுப்புறத்தில் அனைத்தும் சுழல்வது போல் உணர்ந்தேன். நான் அவனை நம்ப முடியாத கண்களுடன் மட்டுமே பார்த்தேன். அவன் என் கையில் மொபைலை கொடுத்தபோது என் கண்கள் திரையில் சென்றன. நான் திகைத்துப் போனேன். அவன் சொல்வது முற்றிலும் உண்மை. நான் உண்மையில் உதவி ஆணையர் ஆகிவிட்டேன். நான் உடனே கோவிலுக்கு சென்று முதலில் கடவுளை தரிசித்தேன். அதன் பிறகு அவருக்கு நன்றி தெரிவித்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளம் போல் வழிந்தது. என் இதய துடிப்பு மிக வேகமாக இருந்தது. ஒரு கணம் என் இதயத்தை பிடித்துக் கொண்டேன். என் உறவினர் என்னை கட்டிப்பிடித்து, சகோதரா, உனக்கு வாழ்த்துகள். நீ இப்போது உன் மாமாவிடம் உன் பங்கை கேள். உன் தந்தையின் சொத்து, பணம், தொழில் எல்லாவற்றையும் திரும்பப் பெற்றுக்கொள். அவர்கள் உனக்கு சரியாகச் செய்யவில்லை.
தன் மகன் முகேஷை உயர்கல்விக்காக லண்டனுக்கு அனுப்பினார். உன்னை துரத்திக் கொண்டே அரசு பள்ளியில் படிக்க வைத்தார். நீ எல்லாவற்றுக்கும் கணக்கு கேள் என்றான். நான் இப்போதைக்கு அவன் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. சிறிது நேரமானது. என் வேலைகள் அனைத்தும் முடிவடைந்தன. எனக்கு வேலையும் கிடைத்தது. மிகவும் நல்ல சம்பளமும் கிடைத்தது. அதனால் நான் நிம்மதியாக இருந்தேன். இன்று ஒரு சாதாரண நாள். நான் என் அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது மாமாவிடமிருந்து போன் வந்தது. அவர், நீ நாளை மறுநாள் வந்துவிடு. முகேஷ் லண்டனிலிருந்து டாக்டர் ஆகி திரும்புகிறான். நான் ஒரு பெரிய விருந்து வைத்திருக்கிறேன். நீயும் வந்துவிடு. உன் அத்தை நீ எல்லோருக்கும் உன்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறாள் என்றார். நான் இப்போது ஒரு உதவி ஆணையர் ஆகிவிட்டேன் என்பது என் மாமாவுக்கு இன்னும் தெரியவில்லை. நான் சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை துண்டித்தேன். என் மாசியும் அவர் குழந்தைகளும் ஒவ்வொரு முறையும், நீ உன் மாமாவிடம் சென்று உன் பங்கை எடுத்துக்கொள், நீ உன் பங்கை உன் கையிலிருந்து எப்படி போகவிட முடியும் என்று என்னிடம் சொல்வார்கள். ஆனால் நான் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பேன். நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. நாளை மறுநாள் நான் காலையிலேயே என் மாமாவின் வீட்டிற்கு புறப்பட்டேன். என் விளக்குகள் பொருத்தப்பட்ட கார்கள் ஒரே நேரத்தில் அவர் வீட்டின் வாசலில் வந்து நின்றன. காவலாளியும் மாமாவும் பதட்டமடைந்தனர். ஏதோ ஒரு பெரிய அதிகாரி வந்திருப்பதாக நினைத்தார்கள். ஆனால் என் கீழ் வேலை செய்யும் சிப்பாய்கள் கதவை திறந்து நான் கீழே இறங்கியபோது காவலாளியும் காவலர்களும் திகைத்துப் போனார்கள். நான் எந்த தயக்கமும் இல்லாமல் காவலாளி அங்களை கட்டிப்பிடித்தேன். சில வினாடிகள் அவர் முற்றிலும் திகைத்து நின்றார். அவர் எதையாவது சொல்வதற்கு முன் நான் சிரித்துக்கொண்டே, உங்கள் குழந்தை உதவி ஆணையராகிவிட்டான். என் உழைப்பு பலன் கொடுத்துவிட்டது. உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறிவிட்டன என்றேன். நான் சொன்னதை கேட்டு அவர் திடீரென்று அழ ஆரம்பித்தார். மீண்டும் என்னை கட்டிப்பிடித்தார். அவர் எனக்காகவும் நிறைய பேச வேண்டியிருந்தது. ஆனால் ஒருபோதும் சத்தம் எழுப்பவில்லை. நான் இப்போது உள்ளே சென்றேன். நான் வாசலில் காலடி வைத்தேன். அப்போது அத்தையின் குரல் என் காதில் ஒலித்தது. அவள், என் மகன் முகேஷ் டாக்டர் ஆகிவிட்டான். லண்டனிலிருந்து படித்து வருகிறான். இது சாதாரண விஷயமில்லை. அந்த அனிகேத் அவனும் நல்ல கல்வி பெற வேண்டும் என்று நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் இந்த உலகிற்கே சோம்பேறி. இப்போது அவன் ஏதோ கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் மாமா அவனுடன் வேலை செய்யச் சொன்னார். ஏதோ கூலி வேலை செய்யச் சொன்னார். ஆனால் அவனுக்குத்தான் அதிக ஆசைகள் இருந்தன. நமக்கு என்ன? எனக்கு என் மகனைப் பற்றி மட்டும்தான் கவலை. சிறிது நேரத்தில் வந்துவிடுவான். ஆமாம், கொஞ்சம் கவலையுடன் இருந்தான். என்ன பேசினான் என்று தெரியவில்லை. இப்போது வந்தால் தெரிந்துவிடும். நான் லேசாக புன்னகைத்தேன். நான் கதவை தட்டினேன். பூக்கள் மழை போல் பொழிந்தன. நான் சிரித்துக்கொண்டே அனைவருக்கும் வணக்கம் சொன்னேன். அங்கிருந்த எல்லா விருந்தினர்களும் திகைத்து நின்றனர். அத்தை கோபத்துடன் என் அருகில் வந்தாள். ஆனால் என் சீருடையையும் என்னையும் பார்த்து ஒரு கணம் வியப்படைந்தார். அதே நேரத்தில் வீட்டிற்குள் போலீஸ்கார்களின் சத்தம் ஒலித்தது. நாங்கள் அனைவரும் வெளியே கவனம் செலுத்தினோம். காரிலிருந்து முகேஷ் இறங்கினான். மாமாவும் அவனுடன் இறங்கினார். நான் உடனே அவன் பக்கம் விரைந்தேன். அருகில் சென்று பார்த்தபோது முகேஷ் விமான நிலையத்தில் ஒரு பெண்ணை கேலி செய்திருக்கிறான் என்று தெரியவந்தது. இப்போது அவன் தாயை சந்திக்க வைத்துவிட்டு அவனை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறார்கள். நான் அவர்கள் அருகில் சென்றபோது எல்லா அதிகாரிகளும் எனக்கு சலாம் செய்தனர். எல்லா மக்களும் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அதிகாரி எனக்கு தெரிந்தவர். நான் பேசிய பிறகு அவர் ஒப்புக்கொண்டார். முகேஷின் விலங்குகளை அவிழ்த்துவிட்டுச் சென்றார். நான் ஏதாவது சொல்வதற்கு முன் முகேஷ் மகிழ்ச்சியுடன் தடுமாறி என்னை அணைத்துக் கொண்டான். என்னை பார்த்து, நீ அதிகாரி ஆகிவிட்டாயா என்றான். நான் தலையை ஆமாம் என்று அசைத்து அவனை பார்த்து, நான் உதவி ஆணையர் ஆகிவிட்டேன். நீ டாக்டர் ஆகிவிட்டாயா என்றேன். அவன் தலையை இல்லை என்று அசைத்து என்னை பார்த்து, நான் படிப்பில் எவ்வளவு பலவீனமானவன் என்று உனக்கு தெரியுமல்லவா? ஆமாம், சும்மா ஒரு சிறிய வேலை செய்து கொண்டிருந்தேன். இங்கு வந்துவிட்டேன். இனிமேல் அப்பாவின் தொழிற்சாலைகளை கவனித்துக் கொள்வேன் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு என் முகத்தில் லேசான புன்னகை வந்தது. நான் திரும்பி அத்தையை பார்த்தேன். அவள் கோபத்துடன் தன் மகனை பார்த்து கத்தினார். அவன் நெஞ்சில் அறைந்து, நீ என்ன உளறுகிறாய்? நீ டாக்டர் ஆகிவிட்டாய் என்று என்னிடம் சொன்னாயே என்றாள். அவனோ அவளை அணைத்துக் கொண்டு, இல்லை அம்மா, அப்படி எதுவுமில்லை. டாக்டர் ஆவது அவ்வளவு எளிதல்ல. மேலும் நான் அனிகேத் போல் அவ்வளவு திறமையானவன் இல்லை என்றான். நான் மீண்டும் சிரித்தேன். அவர்கள் மூவரையும் பார்த்து, கடவுள் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும். நான் விரும்பினால் உங்களிடம் என் பங்கை கேட்க முடியும். ஆனால் இன்று நான் உங்கள் மீது என் தந்தையின் எல்லா பணத்தையும் மன்னித்துவிட்டுப் போகிறேன். நீங்கள் என்னை அரசு பள்ளியில் சேர்க்கவில்லை என்றால் இன்று நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன். நான் இருக்கும் நிலையில் என் விதி என்னவோ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மேலும் அத்தை, நான் உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன்.
நீங்கள் என்னை திட்டி இருக்கவில்லை என்றால் இன்று நான் இந்த சாதனையை அடைந்திருக்க மாட்டேன் என்றேன். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் அங்கு நிற்கவில்லை, அங்கிருந்து வெளியேறினேன். நான் வெளியே வந்ததும் என் காரின் கதவு திறக்கப்பட்டது. என் கூட இருந்த எல்லா கார்களும் ஒன்றன்பின் ஒன்றாக முன்னேறின. வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். புகார் செய்வதற்கு முன் மனிதன் தன் குறைகளை பார்க்க வேண்டும். உங்களிடம் இருப்பதை பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருந்து உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். உங்கள் விதியில் வெற்றி இருந்தால் உங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.